இன்று நமது சேனலுக்கு வருகை தந்திருக்கும் எல்வி டு எக்ஸ்ப்ளோர் அவர்களை நாம் கரகோஷங்களுடன் வரவேற்போம். புத்தகங்களை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ உங்கள்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் புக்னா என்ன? இந்த புக்கை படிச்சதுல இருந்து என் வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. வாழ்க்கை மாறிவிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கொஞ்சம் இம்பாக்ட் கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, என்ன ஸோ புக்கு? அது யூ கேன் வின். யூ கேன் வின். யூகே. அது ரொம்ப சிம்பிளான புக்கு தான். ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. பிகினர்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும் போது படிச்சேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். அந்த புக்ல மைண்ட் செட் பத்திலாம் கொஞ்சம் நிறைய பேசியிருப்பாங்க. யூ கேன் வின் அப்படின்றதுல. ஸோ அதில் ஃப்ரண்ட்லேயே போட்டிருப்பாங்க, வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுவே ஒரு மாதிரி கேட்சியா இருக்கும். வின்னர்ஸ் எப்போதுமே வின் வின் மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வின்னர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சில பேர் நம்ம வின் பண்ணணும்னா யாராவது ஒருத்தர் லூஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் யோசிக்காம வின் வின் மைண்ட் செட்ல இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இது மாதிரி. ஸோ இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான் இல்லையா? ஒரு ப்ரொடக்டிவிட்டி பற்றின ஒரு புக்கு. ஆமா ஆமா. இதே மாதிரி நானும் நிறையா ப்ரொடக்டிவிட்டி செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் நிறையா படிச்சிருக்கேன். அதில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி யூ கேன் வின் இந்த மாதிரியான சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு புக் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்ததில் ஈட் த ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் சடனாக இப்போ ஞாபகம் வந்துச்சு. அதில் அவர் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி அந்த புக்கில் ரொம்பவே விவரமாக ரொம்ப விலாவரியாக அவர் சொல்லியிருப்பார். என்னன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும்னா அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை நீங்கள் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு டைமை ம். நீங்கள் அதை ஒரு ஒரு ப்ரியாரிட்டியாக நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் சும்மா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு மணி செலவு பண்ணுற மாதிரி டைமை செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த புக் கொஞ்சம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் புக். நான் படித்ததில்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் படித்ததே ஒரு புக்கு தான், அது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் புக்கு. அது அது கொஞ்சம் நல்லா இருக்கும், வேணா நீங்களும் அதை படிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு புக்கு இதே செல்ஃப் ஹெல்ப் மோட்டோவில் இது பில்லியனர் ஆகிறதுக்கான ஒரு புக்கு மாதிரி இருக்கும். என்னன்னா ரிச் டேட் புவர் டேட் ம். எல்லாருமே படிச்சிருப்பீங்க, நானும் அது படிச்சிருப்பேன். அந்த ரிச் அது அசெட் அண்ட் லியாபிலிட்டிஸ் பற்றி அதிகமாக பேசுவோம். ஸோ அசெட்னா நம்ம கிட்ட எதெல்லாம் நமக்கு ஒரு சொத்து மாதிரி இருக்கு, அதனால நமக்கு லாபம் வருது, அதெல்லாமே அசெட். எக்ஸாம்பிளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு, இதெல்லாமே நமக்கு லாபத்தை தருது, அதனால அதெல்லாம் அசெட்ஸு. எதெல்லாம் நமக்கு நம்ம கிட்ட இருந்து காசை பிடுங்கி வெளியில கொடுக்குதோ அதெல்லாம் லியாபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம அசெட் அதிகமாக ம். சேர்க்கணும், லயபிலிட்டிஸை கம்மி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்ஸை மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்ன்ற மாதிரியான விஷயம் இருக்கு. அப்புறம் ஏன் ம். ரிச் டேடுக்கும் புவர் டேடுக்கும், அதாவது ரெண்டு விதமான அட்வைசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் நாலேஜ் எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த புக்கில் ரொம்பவே அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இந்த புக்கு ம். பார்க்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல புக்கு அது. ஆனால் என்னன்னா அதில் ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒரு அந்த ஃபேக்ட் கரெக்டாக என்னன்னு தெரியல, பட் அது நான் சும்மா ஒரு காது வழியில கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அதை எழுதின ராபர்ட் ம். கியோஷாக்கே இப்போ புரோக் ஆகியிருக்காரு, அவருக்கே நிறைய டெப்ட் வந்திருக்கு அப்படின்னு ம். கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ஃபன் ஃபேக்டாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு புக்கு, அது ரீசெண்டாக படித்தேன், ஆனால் ரொம்ப கொஞ்சம் பழைய புக்கு தான், நெப்போலியன் ஹில்லோடது திங்க் அண்ட் க்ரோ ரிச் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ம். இதில் மோஸ்ட்லி பணக்காரன் எப்படி இருப்பான், பணம் எப்படி சம்பாதிக்கிறது ம். அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பணம் ம். சம்பாதிக்கணும்னா நமக்கு முதல்ல ஒரு புடிவாதம் வேண்டும். புடிவாதம் இல்லைன்னா ம். நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. ஒரு ஒரு அதில் ஒரு ஆஹ், ஒரு பயங்கரமான புடிவாதம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பணக்காரனாக முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு ஆட்டோ சஜஷன்ற ஒரு மேட்ரு.
அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் ம். மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் வேற பேர் வச்சு இவர் இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. என்னன்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா, அத நமக்குள்ளயே நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டா தான் அது வந்து நம்ம அத பண்ணுவோம். ஸோ இட்ஸ் மோர் லைக் லா ஆஃப் அட்ராக்ஷன். ம். ஸோ அத வந்து ஆட்டோ சஜஷன் அப்படின்னு ம். சொல்லிட்டு இவர் ஒரு மாரி வித்தியாசமா ஒரு உருட்டு உருட்டி இருப்பாரு. ம். ம். நல்லா இருக்கும். ம். இந்த மாரி நீங்க வந்து கான்செப்ட் நல்லா இருக்கும். ரிச் டாட் புவர் டாட்ன்னு சொன்னோம்னா, ராபர்ட் கியோசாக்கியோட இன்னொரு புக்கு த பிசினஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு. ம். ஸோ அதுக்கும் ஆக்சுவலா நல்லா இருக்கும். அது வந்து ஜஸ்ட் பணத்தை பத்தி மட்டும் இருக்காது. பட் அதை தாண்டி நெட்வொர்க்கிங்லாம் எப்படி வந்து பில்ட் பண்ணணும். ஸோ ம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து அதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஈவன் நம்ம பேசுறதே கம்யூனிகேஷனே வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஒரு லீடருக்குன்னா எந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். அது வந்து ரொம்ப வந்து எமோஷன் டு எமோஷன் பேசுற மாதிரி இல்லாம டைரக்டா நம்ம ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் பேசுற மாதிரி இருக்கணும். அந்த ம். மாதிரி டைரக்டா நம்ம அவங்களுடைய சோலை, அதாவது நம்ம வந்து நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து இட் ஷுட் பி சோ பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அறிஞர் அண்ணா அந்த மாதிரி ஒரேட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நம்ம அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். லீடர்ஸ் உடைய ஸ்பீச்சஸ்ல வந்து நம்ம நிறைய அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அவங்க கம்யூனிகேட் பண்றது வந்து நம்ம ஸ்பிரிட்டை டைரக்டா டச் பண்ற மாதிரி இருக்கும். சோல் டு சோல் கனெக்ஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஹிட்லர் ஹிட்லர் மாதிரி ஸோ அந்த சொல்றீங்க. மாதிரி ஹிட்லர், ஆமா. நம்ம ஊருக்கு வந்து அண்ணா சொல்லலாம். அதை தாண்டி காந்தி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ம். அது தாண்டி நிறைய சொல்லியிருப்பாங்க. லீடர்ஷிப் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் அந்த புக்கோட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அதை தாண்டியும் நிறைய சொல்லியிருப்பாங்க அந்த புக்ல. ஓகே. இப்போ இந்த புக்கு வந்து நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது, இட்ஸ் மோர் லைக் பப்ளிக் ஸ்பீக்கிங் இல்லையா? எப்படி இல்ல வந்து இல்ல, அது வந்து ஒரு சின்ன பார்ட்டா வரும். ஓகே. ஆஹ் ரொம்ப வந்து மணி ஓரியன்டா இருக்காது. ம். பட் அதுல வந்து கொஞ்சம் எல்லா பார்ட்டுமே மிக்ஸ் ஆகி அது ஒரு கொஞ்சம் புதுசா இருக்கும். புதுசா இருக்கும். ஓகே. ஸோ பப்ளிக் ஸ்பீக்கிங். இப்போ ஓகே. இப்போ நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி சொல்றதுனால, டேல் கார்க்னேஜோட புக்ஸ் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. ஹவ் டு வின் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இது வந்து ஒரு புக் வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்றது, எப்படி வந்து நம்ம அடுத்த மனுஷனை வந்து நம்ம ஃப்ரெண்டு பிடிக்கிறது, அவன்கிட்ட நம்ம எப்படியாவது பேசி வேலையை வாங்குறது, இந்த மாதிரியான மேட்டர்லாம் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டிங்ல வந்து எப்படி அது உதவும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம அவனை வந்து பேச விடணும், அதாவது ஆப்போசிட்ல இருக்க பர்சனை வந்து நம்ம வந்து அதிகமாக பேச விடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஆஹ், அவங்களுக்கு ரிலேட்டடான விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணும். குறிப்பாக அவங்க ஈகோவை ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மாதிரி கிட்டத்தட்ட நிறையா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து நிறையா ஆப்போசிட் பர்சன் நம்ம நினைக்கிற விஷயத்தை ஈஸியாக ஒத்துக்க வைக்கலாம். நம்ம சொல்கிற விஷயத்த செய்ய வைக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த டால் கார்னேஜோட அந்த ஒரு புக் வந்து சொல்லியிருக்கோம். நிறையா புக்கு வந்து அவர் ஜென்யூனா எழுதியிருக்காரு. அது அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஜென்யூனா அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மாதிரி போட்டி போட்டுன்னு இருக்கக்கூடாது அவங்கள்ட்ட போயிட்டு. அதே சமயம் மக்கள் வந்து மோர் எமோஷ்னல் தென் லாஜிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த புக்கு வந்து படிக்கும்போது ஒரு நிறைய தடவை அது ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும். ஏன்னா அதில் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அப்போ வந்து வக்கீல் வந்துட்டு சம்வாட்டு வக்கீல்லாம் வந்து வாதாடிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஜட்ஜ் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்பாரு. இந்த கேஸ் ஆல்ரெடி இந்த போன மாசம் வந்தது தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏதோ வந்து இவர் ஜட்ஜ் வந்து ஏதோ தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாரு. அதுக்கு வந்துட்டு வக்கீல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உடனே மூஞ்சில் அடிச்ச மாதிரி, இல்லை சார் நீங்கள் சொல்கிற தப்பு இது இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாரும் முன்னாடி ஒரு மாதிரி ஈகோ ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி அவர் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து இது மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் என்னதான் வந்து அந்த வக்கீல் வந்து அவருக்கு கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சாலுமே அந்த ஜட்ஜி வந்து அவர் சொல்கிறத பெருசாக கண்டுக்காத மாதிரியும் அந்த மாதிரி தான் அது போய் கடைசியில் அந்த வக்கீலுக்கு அந்த அந்த தீர்ப்பு வந்து ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு. ஈவன் தோ அந்த எல்லாமே லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குன்ற பட்சத்துலையும் மக்கள் வந்து சரியான நிலைமையில தான் அந்த ஜட்ஜின்றவர் வந்து அந்த லாஜிக்கலாக எமோஷ்னல் ஆகாமல் லாஜிக்கலாக ஃபேக்ட்ஸ் பார்த்து எது சரியோ எது தவறோ அதை தான் பார்க்கணுமே தவிர
அந்த மாதிரியான ஒரு ஆளே வந்து எமோஷ்னலா சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாரு. அவருக்கும் சம்டைம்ஸ் வந்து ஈகோ ம். ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா அவரும் இந்த மாதிரி சில பெரிய பெரிய முடிவுகள் கூட ஈகோனால மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஹியூமன்ஸ் ஆர் மோர் எமோஷனல் தென் லாஜிக்கல் அப்படிங்கிறது இந்த புக் அடிக்கடி வந்து படிக்கிறப்ப எல்லா டைமுமே படிக்கிறப்ப நமக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல புக்கு. நான் ஒரு கொஞ்சம் தான் படிச்சிருப்பேன், இன்னும் நிறையா இருக்கு. அதை படிச்சேன்னா அதை பத்தி கூட நம்ம சேனல்ல வீடியோ போடலான்னு இருக்கேன். ம். இதுக்கப்புறம் அப்புறம் சொல்லுங்க. ராபின் சர்மா, அவரும் என்னோட ஃபேவரட் ஆத்தர். ராபின் சர்மா. ஸோ அது 5 AM எனக்கு கிளாக்கு. 5 AM மார்னிங் கிளப். மார்னிங். அதுக்கப்புறம் இன்னொரு புக் இருக்கும் அவரது, த கிரேட்னஸ் கைட் டூன்னு சொல்லிட்டு. அந்த புக் வந்து நல்லா இருக்கும். அந்த புக் வந்து ரொம்ப நிறைய கொச்சன்லாம் இருக்காது. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு பேரா தான் இருக்கும் ஒரு ஒரு பேஜ்லயுமே. ஒரு 101 சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு சாப்டர்ன்றது ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நார்மல் புக்ல ஒரு ஹாஃப் பேஜ் தான் வரும். பட் அத கொஞ்சம் ஒரு சிம்பிளான புக்கு, வேர்ட்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுலயுமே வந்து நிறைய சொல்லியிருப்பாரு. எப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்லாம் வந்து எந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி நிறைய ஒரு குட்டி குட்டி ஹிண்ட் மாதிரி நிறைய சொல்லியிருப்பாரு. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது நல்லா இருக்கும். த க்ரீம் ஆல்வேஸ் ரைசஸ் டு த டாப் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ கிரெடிட் டசன்ட் மேட்டர் அப்படின்ற ஒரு சாப்டர்ல அது சொல்லியிருப்பாரு. அது ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஓகே, எப்படி இருந்தாலும் க்ரீம் வந்து கடைசியில மேல வந்துரும். ம். ஸோ நம்ம வந்து ரொம்ப கிரெடிட்காக ரொம்பலாம் வந்து இது பண்ண வேணாம். கிரெடிட் டசன்ட் மேட்டர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி ராபின் நிறைய சர்மா விஷயம் அவர். பத்தி நீங்க பேசும்போது எனக்கு வந்து நான் அவரோட ஒரு புக் ஒன்று படித்தேன், ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படின்னு சொல்லிட்டு. லிட்ரலா வந்து அந்த புக்கை நான் ஏன் ம், படிச்சேன்னா அந்த டைட்டில் பார்த்து தான் வந்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். அதை நான் வந்து லிட்ரலா எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே, இந்த புக் வந்து நம்மளை என்ன ம், சொல்ல போகுதுன்னா நம்ம செத்தா யார் யார் அழுவாங்க அப்படிங்கறத வந்து இந்த புக்கு வந்து அது யார் யார் அழ போறா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான புக்கா இருக்கும். அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ம், நினச்சிட்டு அந்த புக்கை படித்தேன். ஆனால் அது அந்த மாதிரி இல்லை. நம்ம செத்தா யார் அழுக போறான்னு ஒரு மெட்டஃபாரிக்கா இருக்கா அது. அது எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி வந்து டோட்டலாகவே ஒரு மோட்டிவேஷ்னல் புக்காக தான். அது எப்படி சொல்றதுன்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, மார்னிங் வாக்கிங் போங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்துட்டு ம், நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ம், தான் இந்த புக்கு ஓவரால் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய புது கண்டென்ட்லாம் இல்லை. வழக்கமாக வந்து வீட்டில் வந்து காஞ்ச மணிக்கு எந்திரி, சுறுசுறுப்பாக இரு, நேரத்துக்கு சாப்பிடு, இந்த மாதிரியான விஷயத்த கொஞ்சம் வந்து இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு குவாட் மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா குவாட்ஸு, இந்த மோட்டிவேஷனல் குவாட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு புக்காக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த ம். மாதிரி தான் எனக்கு அந்த புக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை பாட்டு சரி, ஓகே, பட் இது வந்து எனக்கு அந்த புக்கு அந்த அளவுக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக தெரியல. பட் ஆனால் ஓகே, படிக்கிறதுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேர்ட்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி வந்து இன்னொரு ஒரு புக் ஒன்று படித்தேன். என்னன்னா ரூபி கரூரோட ஒரு போயம் புக்கு. அது ஒரு போயம் புக்குன்னு நினைக்கிறேன். பேர் வந்து மில்க் அண்ட் ஹனி. ஆமாம். அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ம், மோர் லைக் அந்த புக்கு ஃபுல்லாகவே வந்து போயம்ஸாக இருக்கும். போயம்னா நம்ம அது ஒரு ஃபெமினிசம் டச்சோட இருக்கும், ஒரு சைல்டு ட்ராமா பற்றி இருக்கும், ஒரு அபியூஸ் பற்றி அந்த போயம்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே ஓகே. சில போயம்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. பட் சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் போடுறப்போ நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டோரி போடுறதுக்கு, ம், ட்வீட் போடுறதுக்கு, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு ஒரு ம், 4 லைன் 5 லைன் தான் அந்த போயம்ஸே இருக்கும். அது ஒரு பேஜ் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு வந்து இது வந்து ஒரு மேஜராக ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறையா நிறையா போஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கொலேஜாக வந்து இந்த புக்கில் பார்க்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறையா கிரிட்டிக் வந்து இந்த புக்குக்கு. அது ஒரு புக்காக ஃபீல் ஆகல. சும்மா சோஷியல் மீடியா புரட்டி பார்த்தாலே இது மாதிரி நிறையா வரும். அது மாதிரி தான் இருக்கு. இந்த கவிதைகள்லாம் போடுவாங்க இல்லையா ஸ்டேட்டஸில், அந்த மாதிரி வந்து இந்த புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதுக்கு நிறையா குட் ரீட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நிறையா கொஞ்சம் கிரிட்டிக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த புக்கில் சில ம். கவிதைகள் நல்லா இருக்கும். அதை வந்து நான் வந்து வீடியோ கூட அதில் பற்றி போட்டிருப்பேன். இப்போ நிறையா புக்கு நான் படிச்சது எல்லாமே நிறைய வீடியோவாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட பார்க்கலாம். அண்ட் யாராவது ஃபிக்ஷனல் புக் பற்றி ஏதாவது பார்த்துருக்கீங்களா?
மோஸ்ட்லி நான் ஃபிக்ஷனல் சைடு போறது இல்ல. ம். ம். இவரோடது சார்லஸ் டிக்சனா அவரோட பேரு. ஒரு புக் ஒன்று படிச்சேன், பட் அது எனக்கு ஞாபகம் இல்ல. நானுமே அது வந்து ரொம்ப முன்னாடி படிச்சேன். ஆலிவர் ட்விஸ்ட்னு நினைக்கிறேன். ஓ! ஆலிவர் ட்விஸ்ட். நீங்க தான் இது படிச்சிருப்பீங்களே! ஷேக்ஸ்பியரோட ஒரு புக் ஏதோ படிச்சேன்னு சொன்ன மாரி ஞாபகம் இருந்துச்சு. அது வந்து ஒரு ப்ளே மாதிரி இருக்கும். ம். ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்ல. படிச்ச புத்தகங்கள்லாம் மறக்கும்போது தான், நமக்கு வயசாகிட்டு இருக்கு அப்படின்றது ஞாபகத்துக்கு வருது. அந்த மெமரி. ப்ளே நல்லா இருக்கும். இது சீசரா? சீசர் நடிக்கிறார் அந்த ஜூலியஸ் சீசர், ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர். அவருதான். அது ஆமா. வந்து முன்னாடி அது ப்ளே மாதிரி இருக்கும். ஆனா அது கேரக்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அவரோட புக்ஸ்ல அது ஒண்ணுதான். நெறைய ம். கேரக்டர்ஸ் வரும். அதுவும் இல்லாம அந்த கேரக்டர் எல்லாமே நமக்கு பரிச்சயம் இல்லாத நேம்லயும் இருக்கும். ஏன்னா அந்த காலத்து இங்கிலீஷ்ல கொஞ்சம் எழுதியிருப்பாய்ங்க. லிட்ரேச்சர் இங்கிலீஷ் அது கொஞ்சம் அது படிக்கிறப்போ நமக்கே வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் அது ஆகும். யாரு யாருன்றது முன்னாடியே டெஃபினிஷன் போட்டுருவாங்க. இவங்க நேம் வந்து இது, இந்த நேம் இது அப்படின்னு. நம்ம ம். ஒரு ஒரு முறையும் பின்னாடி திருப்பி திருப்பி பாக்குற மாரி இருக்கும். ம். 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 அதுக்கப்புறம் சிப்பாய் படிச்சிருக்கேன். ஓகே. ம். அந்த புக்கும் ஆக்சுவலா நல்லா இருந்தது. நான் யூஸ்வலா வந்து செல்ஃப் சென்ட்ரிக் ஐ மீன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் மாதிரி தான் படிப்பேன். பட் அதை ம். தாண்டி சிப்பாய் வந்து படிச்சேன். அது வந்து குட்டி புக்கு, அதனால சரி, கொஞ்சம் சரி. டக்குன்னு வேணாம். இது வந்து எனக்கு செல்ஃப் ப்ரமோஷன் பண்ற மாதிரி இருக்கு. கூட்டு வந்து நானே அதுக்கப்புறம் அப்படியே போற போக்குல அப்படியே ப்ரமோஷன் பண்ணி விட்டு போகன்ற மாதிரி. சரி. அதுக்கப்புறம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. அது வந்து ம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, நான் நடுவுல வந்து கொஞ்சம் வந்துட்டாங்க. வாங்க, இந்த வாங்க. சக்ராஸ், அது மெடிடேஷன் சக்ராஸ் இத பத்திலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸா வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சக்ராஸ்னா என்ன, அப்புறம் எப்படி வந்து இதெல்லாம் கனெக்டா இருக்கு, அந்த மாதிரி நான் தேடிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த புக் வந்து வந்துச்சு. நான் சர்ச் பண்ணும்போது நிறைய இடத்துல நான் அந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்ற புக்கை வந்து பார்த்துட்டே இருந்தேன். சரி, ம். இதுல ஏதோ இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ அந்த புக் ஆக்சுவலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அந்த புக்கை வந்து நீங்க கண்டிப்பா வாங்கி படிக்கலாம். ஆமா, அதுல வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, அந்த மாதிரினா எது எது வந்து எதை மீன் பண்ணும், அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடம் ஈவ் ஸ்டோரிய வந்து எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து அது வந்து ஆக்சுவலா இருந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கும். சூப்பர் கான்ஷியஸ் பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. பிரியா யோகா பத்தி ரொம்பலாம் இருக்காது. பட் சும்மா அஹ், ஓரளவு ஒரு மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆஸ்ட்ராலஜி, அப்புறம் நம்ம மெட்டல்ஸ் எல்லாம் போடுறோம்ல, காப்பர், அந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தவிர ஆக்சுவலா நிறைய சொல்லுங்க, சொல்லுங்க. உம், அதான் அதை தவிர நிறைய யோகிஸ் பத்தி அவரு அவர் பார்த்த நிறைய யோகிஸ் பத்தியும் அதுல வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஓகே. ஆக்சுவலா நானும் அந்த புக் கொஞ்சம் படிச்சேன். ஆக்சுவலா படிச்சேன்றத விட அது ஆடியோ புக்கா கேட்டேன். சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா வந்து இந்த புக் கொஞ்சம் கனெக்டடா ஃபீல் ஆகலாம். பட் எனக்கு வந்து இந்த புக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி கதையா தான் வந்து ஃபீல் ஆச்சு. இது என்னோட பெர்ஸ்பெக்ஷன். ஸோ கொஞ்சம் ஓரளவு நீங்க வந்து பெருசா இந்த மாதிரியான ஃபேண்டசியான ஸ்டப்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதில வந்து நம்பிக்கை இல்லன்னா, இது உங்களுக்கு படிக்கிறப்ப கொஞ்சம் என்னது இது ஏதோ புதுசு புதுசா இருக்கே! ஏதோ டைம் டிராவல் பண்றேங்கிறான், டைமென்ஷன்ல இருக்கேன்றான், ஃபோட்டோலயே சிக்க மாட்டேன்லாம் வந்து சொல்றாங்களே! அப்டின்ற மாதிரி நெறையா விஷயங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி, கொஞ்சம் லாஜிக்கலா முரண்படுற மாதிரி இருக்கும். எனக்கு நெறையாவே முரண்பட்டுச்சு இந்த புக்க படிக்கும்போது. பட் ஆனா ஓகே, இத நீங்க என்ன மைண்ட் செட்ல நீங்க அத எடுத்து படிக்கிறீங்க அப்டின்றத பொறுத்து இட்ஸ் வேரீஸ். அதுதான். அ அந்த புக் வந்து கொஞ்சம் அ கொஞ்சம் வந்து சூப்பர்ஸ்டிஷனான ஒரு புக்கு தான். நாட் ஃபார் எவ்ரிஒன். அப்புறம் இதே மாரி நான் ஒரு புக் படிச்சேன். அதாவது ஓம் சாந்தியா ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து ம். பார்த்தீங்கன்னா, ஒரு புக் எழுதினார். குண்டலினின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். நான் யோகால வந்து ஓரளவுக்கு வந்துட்டு யோகால ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. யோகாலாம் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு மாதிரி
ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் அடையலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு குண்டலினி யோகா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு புக்கை தேடிட்டு இருந்தேன். சக்கராஸ் எல்லாம் சேம் திங். இவங்களுக்கு எப்படி வந்து சக்கராஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யோகி தோகி போனாங்களோ, நான் ஓம் சாந்தியை தேடி போனேன். அவர் வந்து நமக்கு நிறையா ஒரு விஷயங்கள் சொன்னார். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். திடீர்னு வந்துட்டு அவர் சொல்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு அம்மா வந்துட்டு கேட்கும், இந்த மாதிரி நீங்கள் இந்த கல்லை கட்டுனீங்கன்னா வந்து எனக்கு வந்து உங்களுக்கு சக்கராஸ் ஆக்டிவேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து அந்த லேடி கிட்ட சொல்லி வித்துருப்பாங்க. அவர் உடனே பார்த்துட்டு இப்படிலாம் ம், கட்டினா எப்படி சக்கராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும், இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தியானம் பண்ணி தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறப்ப ம், ஓகே, மேபி கொஞ்சம் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் புக்கை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் போக போக வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது அவர் ஹிமாலயாஸில் ஏதோ ஒரு குகைக்கடியில் உட்காந்து தவம்லாம் பண்ணி இருக்கும்போது ம், அவர் வந்து ஹீஸ் லிட்டரலாக வந்து அவர் கடவுளை பார்த்தேன் அப்படிங்கிறாரு. கடவுள்னா பார்வதியை வந்து அவர் வந்து பார்த்தேன். அவங்கள வந்து நான் லிட்டரலாக ம், நேரில் பார்த்தேன். அவங்க கூட நான் பேசினேன். அவங்க கூட நான் அவங்க வந்து நான் கட்டி அணைச்சிக்கிட்டேன். அவங்களோட நான் வந்து அவங்கள நான் உணர்ந்தேன். அவங்களோட ப்ரெசன்ஸ் என்னை சுற்றி என் கூட இருக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். அவங்களோட தரிசனம் எனக்கு கிடச்சிது. இதுக்கு காரணம் வந்து நான் குண்டலினி ஆக்டிவேஷன் தான் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுவார். இதெல்லாம் பார்க்கும்போது ம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் இது வந்து எனக்கு மேபி ஹி கெட் அன் ஹாலுசினேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ சயின்டிஃபிக்கலாக யோசித்து நம்ம பேசணும்னா அந்த மாதிரியான விஷயங்களாக அதில் இருக்கலாம். பட் ஆனால் அதை தாண்டி இதில் வந்து அவர் ஒவ்வொரு சக்கரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு காலங்கள் எடுக்கும். அதுக்கு ஒவ்வொரு மாதிரியான டயட் டயட் கூட சம்டைம்ஸ் சொல்லுவார். இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிட்டு தான் எடுக்கணும், இந்த மாதிரியான முறையில் தான் பண்ணணுன்ட்டு ஒரு நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவார். பட் ஆனால் நான் இந்த மாதிரியான விஷயத்த கேட்டோன்னே எனக்கு அந்த இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்காக கம்மியாயிடுச்சு. என்னடா ஒரு மாதிரி லாஜிக்கலாக ரொம்பவே வெடிக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நான் படித்த ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயம். அப்புறம் நிறையா ஸ்பிரிச்சுவல் ஹோலி புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இந்த பைபிள், அதுக்கப்புறமேட்டு கீதா, ம், குரான் இதெல்லாம் வந்து இந்த ம், ஃபர்ஸ்ட் 2 பேஜ் புரட்டுவேன். எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இதை படிக்கிறவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, இதை படிக்கிறவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க, இதை படிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு மூணுத்துலேயுமே காமனாக இருக்கும். பார்க்கும்போது ம், ஓகே நம்ம மூணுத்தையும் படிச்சிருக்கிறோம், இது ஹெவன் கியூபுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா நான் இப்போ இருக்கேன். ஸோ ம். இதுதான் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்னா, இதுதான் என்னோட ஸ்பிரிச்சுவல் புக்ஸுக்குள்ள நான் போய் பார்த்த ஒரு விஷயம். அதான் ஆக்சுவலாக புக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நிறையா புக் படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை அப்படிங்கிறதே எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. எல்லா புக்லையுமே திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை தான் நிறையா கரெக்ட். சொல்கிறாங்க. அது ம், அது ஓகே ஃபிக்ஷனாக இருந்தால் கூடயும் எதுவாக இருந்தால் கூடயும் நமக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புக்கில் இருந்து நம்ம புதுசாக கன்சியூம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்களே வந்துடுவீங்க. ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 செல்ஃப் ஹெல்ப் புக் படித்தாலே போதும். அஞ்சே அஞ்சே அதிகம். ஸோ செல்ஃப் ஹெல்ப் பண்ணோட இன்னொரு செல்ஃப் ஹெல்ப் ஒரு பயங்கரமான ஒரு செல்ஃப் ஹெல்ப். அவர் பேர் என்ன மார்க்கா, ஒருத்தர் இருப்பாங்களே, யார் அது, டோன்ட் கிவ் அ ஃபக்கா, ஆ இவரு த சப்டில் சப்டில் என்னது ஆர்ட் ஆஃப் நாட் த கிவிங். சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங். ஆமா ஆமா, அவரது வந்து நல்லா இருக்கும் உண்மையாவே. வேறு ஒன்றும் பெருசா. மார்க் டேவிட்சன் இல்ல இல்ல அதான் அதான் அதான். ஓகே அந்த பேர் என்ன, மாதிரிதான். பட் அந்த புக்கில் வந்து என்னன்னா மற்றவங்கலாம் கொஞ்சம் பாசிட்டிவிட்டியா வந்து நமக்கு மோட்டிவேஷன் சொல்றப்போ, இருங்க, நான் வந்து கூகுள் பண்ணிட்டேன். மார்க் மார்க் மேன்சன். ஆ மார்க் மேன்சன். அதான் இவர் எப்படின்னா எல்லாருமே வந்து பாசிட்டிவா நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்கல. என்னடா எல்லாம் தட்டி கொடுத்து புக் எழுதிட்டு இருக்காங்க, இப்ப பாரு நான் ஆ, எல்லாத்தையும் போட்டு பொழந்து நான் புக் எழுதுறேன், நான் ஒரு ஷிட்டான வாத்தியார எர்றாக்க வாத்தி ரீடுன்ற மாதிரி இறங்கி இவர் வாழ்க்கைலாம் இப்படிதான் இருக்கும். ஆமா, இதுக்கெல்லாம் நாலடி வந்து எதுவும் முன்னிட்டுலாம் முடியாது. நாலடி நாலடி முதுகுலயே நங்கு நங்குன்னு விரிக்கும், இதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஹாஷா சொல்லியிருப்பாரு. ரொம்ப சுகர் கோட்டடா இல்லாம கொஞ்சம் ஆமா. தோல்வினா அது அப்படிதான்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு புக்கா இருக்கும் அது. ஸோ ம். அது அதுல 2 பார்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா. இல்ல ஆமா, அதுல நான் வந்து எப்பு ஃபர்ஸ்ட்ல பக்கு வந்து பக்குன்னு நிறைய புக் இருக்கு அவர் எழுதுனதே. அஹ், அது வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும்னா இல்லைங்க, நானே பார்க்குறேன். மார்க் மேன்ஷன் தானே அவரு. வந்து ஆரஞ்சு கலர்ல உள்ளது வந்து ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் இஸ் நினைக்கிறேன். பக்குடு, புக் அபவுட் ஹோப்பு, அதுதான் இவர் நிறையா போட்டிருப்பாரு. இவருக்குன்னு புக் எழுதுறது தான் வேலை போல. ஆக்சுவலாக அவர் ஒரு பிளாக் எழுதிட்டு இருந்தவரே அப்படியே புக் எழுத ஆரம்பிச்சிட்டார் போல. ஸோ ம். ஆக்சுவலாக மார்க் மேன்சன் டாட் நெட் புக்ஸ். ஃபைன்.
ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இவரோட கதையும். நல்லா வந்து சின்ன வயசுல வந்து ஒரு புள்ளி இல்ல, ஒரு மாதிரி கிஷா கையா இருந்திருப்பாரு. கட்சியில போலீஸ்ல எல்லாம் மாட்டி அது ஒரு மாதிரி நிறைய அனுபவங்களை ஷேர் பண்ணி அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த புக்ல வந்து டிசப்பாயின்மெண்ட் பாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு பாண்டா இருக்கணும். அது எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னன்னா, நமக்கு பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். அது என்ன பண்ணும்னா, நம்ம கிட்ட வந்து சொல்லணும். இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஏதாவது ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்றோம், நம்ம ஓவரா நம்பிட்டு இருக்கோம்னா அது உண்மையை சொல்லி நம்ம மூஞ்சிலே அடிக்கும். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறோம், நம்ம நம்பிக்கையா போவோம், அந்த பொண்ணு நமக்கு ஓகே சொல்லிடும் அப்படின்னு. ஆனா அந்த பக்கத்துல இருக்க டிசப்பாயின்மெண்ட் பாண்டா என்ன சொல்லுன்னா, ஓ முகர கட்டுக்கு அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ மூடிட்டு அந்த பக்கம் எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம உன் வேலை வெட்டியை பாரு அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அது கொஞ்சம் ரியாலிட்டி, ஹார்ஷான ரியாலிட்டி நம்ம ஏத்துக்கணும். அப்புறம் ஒரு விஷயம் வந்து இதுல ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா எதுவா எல்லாமே வந்து நம்ம ஆக்ஷன் தான் வந்து மேட்ரு அப்படின்னு. எல்லா செல்ஃப் ஹெல்ப் புக்லயுமே இது ஒரு மேட்ரு வரும். ஆப்போசிட்ல நடக்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தன் வந்து உங்களை அடிக்கிறான்னா, அதுக்கு நீங்க அவன் அடிக்கிறது அப்படிங்கிறது உங்க கையில இல்ல. அது அவனோட விஷயம் தான். அதை வந்து நீங்களா வந்து போய் அடிடா அப்படின்னு சொல்லல. நீங்க பாட்டு போயிட்டு திடீர்னு ஒரு சம்மந்தமே இல்லாம உங்களை வந்து அடிக்கிறான், இல்ல சம்மந்தமே இல்லாம வந்து உங்களை வந்து வம்புழுக்கிறான் அப்படின்னா, அதுக்கு நீங்க எதுவும் பொறுப்பு இல்லை. நீங்க பாட்டு போயிட்டு இருந்தீங்க, அவன் வம்புழுக்கிறான், ரேண்டமா வந்து வம்புழுக்கிறான் சரக்க போட்டு. ஸோ இப்போ நீங்க அவன்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அவன்கிட்ட இருந்து ஒதுங்கி போகலாம், இல்ல அடி வாங்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் வரதுக்கு முன்னாடியே திரும்பி குடுகுடுன்னு ஓடி வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ் நம்ம கையில இருக்கு. இவெண்ட்ஸை கட்டுப்படுத்த முடியலனாலும் நம்மளால ஆக்ஷன்ஸை வந்து கட்டுப்படுத்த முடியும். அது வந்து நம்ம பெட்டரா பண்ணாலே நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு இந்த புக்ல ஒரு இந்த புக்ல இல்ல, எல்லா புக்லயுமே இது மாதிரியான மேட்டர்கள் சொல்லியிருப்பாங்க. கண்ட்ரோல் யுவர் ஆக்ஷன், யுவர் லைஃப் வில் பி கண்ட்ரோல் பை யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம இது போதும். நம்ம நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் இது மாதிரி நிறையா பேசுவோம். ஓகே. ஓகே. ஸோ நன்றி. நன்றி கைஸ், நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.